இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான இன்ஃபோசிஸ் அமெரிக்க பங்குச்சந்தையான நாஸ்டாக்கில் பட்டியலிடப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. நாராயணமூர்த்தி, நந்தன் நீல்கேனி உள்ளிட்ட 7 பொறியாளர்களால் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் இன்ஃபோசிஸ் நிறுவனம். சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் தற்போது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நிறுவனமாக வளர்ந்துள்ளது. 1993ஆம் ஆண்டு இன்ஃபோசிஸ் மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது. அப்போது இந்நிறுவனத்தின் வருமானம் $5 மில்லியன் மட்டுமே. அப்போது 250 ஊழியர்கள் மட்டுமே அந்நிறுவனத்தில் பணிபுரிந்தனர். தற்போது $18.2 பில்லியன் வருவாயுடன் வளர்ந்துள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் சுமார் 3 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். 1990களில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் அமெரிக்காவில் இருந்ததால் ஊழியர்கள் அங்கு சென்று பணிபுரிந்தனர். இந்த சூழலில் 1999ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில்தான் இன்ஃபோசிஸ் நிறுவனம் அமெரிக்க பங்குச்சந்தையான நாஸ்டாக்கில் பட்டியலிடப்பட்டது. அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய நிறுவனம் என்ற பெருமையும் இன்ஃபோசிஸையே சேரும். இந்நிலையில் இந்நிறுவனம் அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது.